இரவுகளில் நாம் காணும் கனவுகள் அவை வெறும் கற்பனை அல்ல, அவை உண்மையை தொடும். அறிவு இணைப்பு. இந்த கதையின் நாயகி மெய்லா. அவள் கனவுகளில் மாயமான உலகங்களை பயணம் செய்கிறாள். அவளால் கண்கள் மூடியிருந்தாலும் கற்றல் நடக்கிறது. கனவில் அவளுக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படுகிறது. ஒவ்வொரு கனவிலும் அவள் முன்னர் காணாத முன்னைய கதாநாயகர்கள் அந்த தோன்றுகிறார்கள். சந்திரன், பறக்கும் பூக்கள், நிலாவரசு, நியூரோனா நகரம், நந்தினி, நேரியல் நதி, அரண், ஒலிவட்டம், ரூபன், வான்கோடு நகரம். அவள் விழிக்கிறாள் ஒரு கனவுலகத்தில். ட்ரீம் கோர். அங்கு ஒவ்வொரு அறிவு பாகமும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கும். அவளுடன் தோன்றுகிறது ஒரு புதிய உயிரினம். கனவுருவி, கனவுராவி. ஒரு சிறிய பனிக்கோழி போன்ற இயந்திர உயிரினம். அது ஞாபகங்களை கனவுகளாக மாற்றும் திறன் உடையது. அவள் பயணிக்கிறாள். 3 முக்கிய கனவு பகுதிகள். 1. சின்ன கனவுகள் மண்டலம். சிறிய நினைவுகள், பாடசாலை வாழ்வின் சிரிப்பு, கவலை எட்ஸிட்ரா இங்கு அறிவுணர்ச்சியாக விழுகிறது. 2. பிணைப்பு தடங்கள். முன்னைய அனைத்து கதாபாத்திரங்களும் இணைந்து அறிவின் பல முகங்களை மெய்லாவுக்கு காட்டுகிறார்கள். முழுமை கோடு மீச். அனைத்து அறிவுகளும் ஒன்றாக இணைந்து ஒரு அறிவு கண்ணாடி. ஃபைனல் விஷன் உருவாகிறது. மெய்லா கண்டறிகிறாள், அறிவில் நிறைவு என்பது ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ஒன்றாக பிணைத்தல் ஆண்டுதான். அவள் இறுதியில் உருவாக்குகிறாள் கனவு பிணைப்பு புத்தகம். அதில் குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் தாங்கள் கண்ட கனவுகளின் அறிவு புள்ளிகளை எழுத முடியும். அவள் பள்ளியில் கனவு அறிவு திட்ட வகுப்பு துவக்குகிறாள். அங்கு மாணவர்கள் தங்கள் கனவுகளை பகிர்ந்து கொண்டு கற்றலை புரிந்து கொள்கிறார்கள். கதையின் இறுதியில் கனவுருவியன் கூறுகிறது, ஒரு கனவில் தொடங்கி அறிவு பயணம் விழிக்கும் போது கூட நிறைவடையாது. அது வாழ்நாள் முழுக்க தொடரும் அறிவு கனவுகளாக.